அன்பு குட்டீஸ், ஒரு அழகான கிராமத்துல வீரப்பன்கிற ஒரு துணிச்சலான பையன் இருந்தான். வீரப்பனுக்கு வன விலங்குகள்னா ரொம்ப பிடிக்கும். தினமும் அவன் காட்டுக்குள்ள போய் விலங்குகளோட விளையாடிட்டு வருவான். ஒரு நாள் வீரப்பன் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு அழகா வண்ண வண்ண நிறங்கள்ல ஒரு மயில் ஒன்னை பார்த்தான். அது சும்மா இல்லை குட்டீஸ், அந்த மயில் பேசும். ஆமா, அது ஒரு மந்திர மயில். மயில் வீரப்பன் அதை ஆச்சரியமா கூப்பிட்டான். அந்த மயிலுக்கும் வீரப்பனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சீக்கிரமே 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க. வீரப்பனும் பேசும் மயிலும் தினமும் ஒன்னா விளையாடுவாங்க, காட்டை சுத்தி பார்ப்பாங்க. ஒரு நாள் காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. ஒரு குறும்புக்கார மந்திரவாதி எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி அவங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருந்தான். விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கின. இதை பார்த்த வீரப்பனுக்கும் மயிலுக்கும் ரொம்ப கவலையா போச்சு. நம்ம நண்பர்களை இந்த மந்திரவாதிகிட்ட இருந்து காப்பாத்தணும் மயில் வீரப்பன் கிட்ட சொல்லுச்சு. மயில் சும்மா சாதாரண மயில் இல்ல, அதோட இறகுகள்ல மந்திர சக்தி இருந்துச்சு. மயில் தன்னோட ஒரு மந்திர இறகை மெதுவா உதிர்த்துச்சு. அந்த இறகு பல வண்ணங்கள்ல ஜொலிச்சுச்சு. வீரப்பன் அந்த இறகை பத்திரமா எடுத்துக்கிட்டான். அந்த மந்திர இறகை கையில வச்சுக்கிட்டு 2 பேரும் மந்திரவாதியை தேடி போனாங்க. மந்திர இறகோட உதவியால மந்திரவாதியோட சூழ்ச்சிகளை எல்லாம் அவங்க முறியடிச்சாங்க. மந்திர இறகு வெளிச்சத்தை பரப்பி மந்திரவாதியோட மாய சக்திகளை பலவீனமாக்கிச்சு. வீரப்பனோட தைரியமும் மயிலோட மந்திர சக்தியும் சேர்ந்து கடைசியா அந்த குறும்புக்கார மந்திரவாதியை காட்டுல இருந்து விரட்டி அடிச்சுட்டாங்க. இப்போ காடு மறுபடியும் அமைதியா சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா விலங்குகளும் வீரப்பனையும் மயிலையும் கொண்டாடினாங்க. குட்டீஸ், இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? தைரியமா இருந்தா, நல்ல நண்பர்கள் துணையா இருந்தா எந்த கஷ்டத்தையும் நாம ஜெயிச்சுடலாம். வீரப்பன் மாதிரி நீங்களும் துணிச்சலா இருங்க.